சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் நிர்வாகிகளை கூண்டோடு நீக்கினாரா ஸ்டாலின். சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க இருக்கு. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் குறித்தும் தேர்தல் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும். மேலும் நிர்வாகிகளை பற்றி மாற்றி அமைக்கிறதும் நிர்வாகிகளை நீக்கிறத பற்றியும் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்குது. இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு. ஆனால் திமுக தரப்பில் முதலில் கட்சியினரிடம் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க. உடன்பிறப்பே வா என்ற பிரச்சாரம் மூலமாக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து வராரு. அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு மூலமாக புதிய உறுப்பினர்களை திமுக சேர்த்து வராங்க. ஒவ்வொரு பூத்திலும் 30% உறுப்பினர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் பின்னர் அதை 40% உயர்த்தி அறிவிச்சிருக்காரு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியோட முடிவடைய இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இதனை நீட்டிக்க முதல்வர் ஸ்டாலின் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க இருக்கு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்க கூட்டத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட இருக்கு. அதேபோல் மாநிலம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஓரணியில் தமிழ்நாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கு. மேலும் எந்தெந்த நிர்வாகிகளை வச்சுக்கலாம், யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறாராம். இது குறித்த முடிவு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் திமுகவில் நிலவி வரும் கோஷ்டி பூஷல் பிரச்சனையை சரி செய்யவும் திமுக தலைமை முயன்று வருது. அதற்கேற்ப மாவட்ட செயலாளர்களுக்கும் சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. திமுக நிர்வாகிகள் இடையிலான பிரச்சனைகள் சரி செய்த பின்பு விரைவில் திமுக தரப்பில் தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சாரம் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் தவறு செய்த நிர்வாகிகள் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது, அவர்களை கூண்டோடு நீக்கிவிடுவேன் என ஸ்டாலின் மிரட்டியதாக சொல்லப்படுது. இதனால் திமுக நிர்வாகிகள் பல பேர் கட்சியை விட்டு போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், சில பேர் போட்டியிடவே போவதில்லை, நாங்கள் வேறு கட்சியில் போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.